character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's my friend to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today we will see the subject is physics. 11th standard physics நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11th standard physicsல லாஸ்ட்டாக 4th யூனிட் உங்களுக்கு மோஸ்ட்லி நடத்தியிருப்பேன். ஸோ அந்த 4th யூனிட்டில் ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து கிளாஸுக்கு வரும்போது உங்களுக்கு மார்க் பண்ணித்தரேன். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th யூனிட். ஸோ 5th யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏவுக்கும் A1Bக்கும் நான் இன்னும் 4th யூனிட் கிளாஸ் எடுக்கல. அதை வந்து உங்களுக்கு கிளாஸ் வரும்போது நான் எடுப்பேன். இன்றைக்கி நீங்கள் இதை 5th யூனிட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். இதில் வந்து என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த டாபிக் பேஸ் பண்ணி ரிலவன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த மாசஸ் இன் வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், டார்க்கு அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இன் ரொட்டேஷன் மோஷனில் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியா, என்னென்ன ஈக்குலிபிரியம் இருக்குது அதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஃப்ரெண்ட் டிஜிட் பாடிஸ். டிஃப்ரெண்ட் டிஜிட் பாடிஸு அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டைனமிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த டிஜிட் பாடிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரோலிங் மோஷன், ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங் மோஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பாஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் வி கம் டு அக்ராஸ் த டே by day life consists of large number of particles in the previous units we studied. The motion of the bodies without considering the size and shape. So far we have treated even though bulk bodies as only point objects. In this section we give the importance to the size and shape of the bodies. In the unit la mukkiyama na enna padikka porom pathina size and shape of the bodies. These bodies are actually made up of large number of particles. So endha or object eduthunom appadina and object vandu edala made aayirkum appdin pathina large number of particles nala made pannirpaanga. So when such a body moves with the considered in the motion collection of the particles as just whole. So இப்போ ஒரு பாடி மூவ் ஆகுது அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பாடிஸ் எல்லா பார்ட்டிகல்ஸுமே மூவ் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, we define the concept of center of the masses deals with the such of system of the particles. இந்த system of the particle number of system of the particles அதில் வந்து center of massனா என்ன அப்படின்றத இதில் படிக்க போகிறோம். The force acting on these bulk bodies they classified into internal and external forces கண்டிப்பாக இருக்கும். ஓகே, the internal forces are force acting among the particles within the system that is constituted of the body. ஓகே, internal force அப்படின்னா ஸோ பார்ட்டிகல்ஸ்குள்ளே என்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் forces acting on the particles of the body. இப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகளுக்குள்ள ஃபோர்ஸஸ் இருந்ததுன்னா அது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். வெளியிலேருந்து அந்த பார்ட்டிகல் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. In this unit we deal with such a system of the particle which makes different rigid bodies. That is, rigid body is the one which maintains definite and fixed shape even when the external force acting on it. So external force act பண்ணாத வரைக்கும் the rigid body is which maintains a definite and fixed shape maintain பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து rigid body அப்படின்னு சொல்லுவாங்க. What is rigid body கேட்டாங்கன்னா இந்த definition area. This means that the interatomic distance do not change in a rigid body when an external force is applied. When external force applied பண்ணாலும் rigid bodyயோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். However, in real life situation we have bodies which are not ideally rigid because the shape and size of the body change when our force act on them. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பாடி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால அதனோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் த ரிஜிட் பாடிஸ் வி ஸ்டடி ஹியர் வி அசியூம் தட் சச் a deformation are negligible. The deformation produced on the இப்போ ரிஜிட் பாடியாக இருந்ததுன்னா ஸோ அந்த ஷேப் ஆஃப் த இது சேஞ்ச் ஆகும், பட் இருந்தாலும் அது நெக்லிஜிபிளாக இருக்கும். The deformation of the produced non-rigid bodies studied separately in Unit 7 under the elastic solid. So இது நம்ம டிஃபர்மேஷன் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம யூனிட் 7ல் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி இப்போ நம்ம இதில் சம் ஆஃப் த
topic. But center of mass, very important topic. When the rigid body moves, all particles that constant body need not be take same path. Depending on the type of motion, different particles of the different body make different paths. So for example, when wheel rolls on the surface, the path of the center of the point of the wheel and paths other point of the wheel are different. In this unit, we study about the translation, rotation and combination this motion of the rigid bodies. Okay, ஒரு டயர் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா அதனோட அவுட்டர் பார்ட்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கும் இன்னர் பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. இதில் வந்து ரொட்டேஷனல் மோஷன், என்னென்ன மோஷன், டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷன் மோஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது when the bulk object is thrown an angle air. So figure, do all the points of the body take parabolic path. So ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ இப்படி போயிட்டு உங்களுக்கு வந்து கீழே விழும். ஓகே, தூக்கி போடும்போது ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தோன்னா ஸோ அதனோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரபலிக்கலாக தான் இருக்கும். ஆக்சுவலி எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் அதனோட பாத் வந்து பேரபலிக்கலாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஒன் பாயிண்ட் டேக்ஸ் த பேரபோலிக். One point that takes the parabolic path is very special point called as center of mass. இந்த parabolic point ஓட அதனோட சென்டர் ஒரு பாயிண்ட்ல அதனோட சென்டர் நம்ம எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மோஷன் இஸ் லைக் motion of single point that thrown. The center of mass of the body is defined as point. Entire mass of the body appears to be concentrated. So center of mass na mostly எல்லா அந்த ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதோட ஃபுல் மாஸஸும் எங்கே வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட் தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நாட் ஒன்லி திஸ் ஒன் சென்டர் ஆஃப் மாஸஸ். ஓகே, எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதோட சென்டர் மட்டும் தான் அதில் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா அதனோட பார்ட்டிகல்ஸ் ஒரு சைட்லேயும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ்னால் சென்டர் மட்டும் தான் நம்ம அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஓகே, next, the body's regular shape and uniform mass distribution center of the mass is geometric shaped body. For example, for circle and sphere, the center of the mass their center. இப்போ சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பியர்னு எடுத்துட்டாலும் ரெண்டுமே சர்க்கிளாக தான் இருக்கும். அதனோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டரில் தான் இருக்கும். For square and rectangle at the point the diagonals meet. For cube and cuboid, it's at the point where their body diagonals meet. For other bodies, the center of the mass has to be determined using the some methods. இப்போ சர்க்குலர் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த சர்க்குலர் மெத்தடோட சென்டர் நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஏன்னா சென்டர்ன்றது ஒரு அதனோட மிடில் தான் இருக்கும். அதே போல் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எடுத்துனா அதோட சென்டர் நம்ம மிடில் தான் இருக்கும், அதை போயிடலாம். ஆனால் அதர் ஷேப்ஸ் இருந்ததுன்னா அதனோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம மெஷர் பண்ணுறது சம் ஆஃப் த மெஷர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். The center of the mass could be well within the body and some cases outside the body as well. Center of the mass is distributed point masses. A point mass, hypothetically point particle which has non-zero mass and no size or shape. To find the center of the mass for collection of the n point masses, say m1, m2, m3. ஸோ நிறைய பாயிண்ட் மாசஸ் எடுத்திருக்கோம். இதனோட சென்டர் ஆஃப் மாசஸ் எப்படி பாயிண்ட் பண்ணணும்னா we have first choose origin and appropriate coordinate system as shown in the figure. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரிஜின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ x1, x2, x3, xn எடுத்திருக்கோம். be the x coordinates of the position of these point masses x direction from the origin. இதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் 1, மாஸ் 2, m1, m2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட so this is in the body. So இதோட சென்டர் ஆஃப் மாஸஸ் m1. ஸோ இது எல்லாத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் xcm, ycm, ztm. இப்போ xn எடுத்தோம் அதோட சென்டர் ஆஃப் மாஸ், y எடுத்தோம் இதோட சென்டர் ஆஃப் மாஸ், z எடுத்தோம் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த பாயிண்ட் மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த xோட சென்டர் ஆஃப் மாஸ் தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் mi xi, that is summation of mi, where summation of mi is the total mass of the m of the all particles, that is summation mi is equal to m. That is also xm is equal to summation xi divided by summation mi க்கு mi ஐ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். This is 5.1. Similarly we can also find y and z coordinates. We can set similarly அதே மாதிரி நம்ம y find பண்ணோம்னா this equation வரும். ycm is equal to summation mi yi by m, zcm is equal to summation mi zi mi. Hence the position of the center of the mass, these points are Cartesian coordinate system, that is xcm, ycm, zm. In general, the position of the center of the mass can be written as, that is vector formula எழுதுறோம் அப்படின்னா vector போட்டு நீங்க எழுதணும், that is summation mi r vector by m. So rcm, so மூணு தடவை நீங்க டோட்டலா நீங்க வெக்டர் போடும்போது மூணு தடவை நீங்க ஆட் பண்ணி வேண்டியது. ஸோ மூணு வேல்யூ ஆட் பண்ணா அதனோட பொசிஷன் வெக்டர் வேல்யூ, that is r vector is equal to xi I cap plus yi j cap plus zi k cap is the position vector of the distributed points of the mass. I and j are the unit vectors along the x and y z axis. Already உங்களுக்கு தெரியும். This is center of the mass of the 2 point masses. So ரெண்டு பாயிண்ட் மாஸ் இருக்குன்னா அதில் எப்படி நம்ம சென்டர் ஆஃப் மாஸஸ் மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது. This is the equation of the center of the masses
Let us find the center of the masses, 2 point masses m1 and m2, which are the position of the x1 and x2 respectively in the axis. For this case, we can express the position of the center of the mass of the following 3 ways based on the charge of the coordinates. Idhula 3 method use பண்றாங்க center of the mass, point mass, 2 point mass measurement பண்றது. Adha first one is the when the masses are in positive x-axis. So the origin takes arbitrary so that the masses m1, m2 are positions x1, x2 on the positive x-axis as shown in the figure. Picture la pathina ungalku theriyum rendu masses எடுத்துப்பாங்க ரெண்டு மாஸோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா x1 and x2 எடுத்துருக்காங்க. என்ன ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா x axis and y axis. The center of the masses will also be the positive x-axis at a point. Positive x-axis oda center of mass வந்து xcm அப்படி எடுத்துருக்காங்க. That is given by equation. That is first mass m1 அதோட position vector, that is xi, plus second mass m2 அதோட position x2 divided by 2 masses added. So when the origin coincides any one of the masses, so ஒரு மாஸோட origin coincide ஆச்சுன்னா அதில் வந்து நம்ம எப்படி calculate பண்ணுறது? The calculation could be minimized. The origin of the coordinate system is made up of coincide with any one of the masses as shown in the figure. When the origin coincides with the point masses m1, its position is x1 is 0, that is x1 0 ஆகும்போது ஸோ அப்போ என்ன ஆகும்னா x1 வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா the xcm is equal to this point என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ அங்கே என்ன வரும் m2 x2 divided by m1 plus x2 வரும். When the origin coincide with the center of the mass itself. இப்போ center of the mass coincide ஆகும்போது அதை எப்படி நம்ம மெத்தட் ஃபைண்ட் பண்ணுறதுன்னா if the origin coordinate system is made to coincide with the center of the masses, if the origin of the coordinate system is made to coincide with the center of the masses, that is xcm is equal to 0 and the mass m1 is found to be on the negative x-axis as shown in the figure. Hence the position of the x1 negative. அப்போ x1 value position நெகட்டிவாக இருந்ததுன்னா this இந்த சைடு உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ m1 is a minus x1 அப்படின்னு வரும். That's 0. So m1 into minus x1, this is m2 x2. Okay. So this value, so m1 x1 is equal to m2 x2 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, ஈக்குவலான பொசிஷனாக ப்ளஸ் ஆகிடும். ஸோ m1 x1, so m2 x2 அப்படின்னு வரும். ஸோ ஓகே இது அந்த சைடு போகும்போது உங்களுக்கு 0 ஆகிடும். அதனால் இதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல. ஓகே, திஸ் இக்குவேஷன் above equation known as principle of moments. ஸோ இந்த இக்குவேஷன் தான் principle of moments அப்படின்னு சொல்லுவாங்க. We learn about this section 5.33ல நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பேஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்து இந்த பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸ்லாம் ஒரு தடவை இந்த பிக்சர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு பாருங்கள். சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷன் வச்சு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் நீங்கள் போட்டு பாருங்கள். Next, center of mass, uniform distribution mass. So uniform distribution mass like center of mass எப்படி இருக்கும் அப்படின்றது. If the mass is uniformly distributed in the bulk object, then the small masses del m of the body can be treated as point mass and the summation can be done, obtain the expression for the coordinates of the system அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 3 center of masses, x direction center of mass, y center of mass, z center of mass, 3 center of mass எடுத்துருக்கோம். summation del mi by x side, summation del mi x y c center of mass is summation del m I y I, summation del m I z center of mass, that is summation del m I z I divided by summation del m I. On the other hand, if the small mass is taken infinitesimally small, then the summation of the can be replaced by the integration as given by, that is x cm is equal to summation cancel பண்ணிட்டு இன்டகிரேஷன் எழுதுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து x dm by dm center of mass of the x, center of mass of the y is the y dm by dm, also center of mass of the z is integral z dm by integral dm. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நம்ம நடத்துகிறோமோ அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துங்க அந்த ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட், மோஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த மாஸஸ். When the rigid body moves, center of mass will also move along the body. So rigid body move ஆகுது அப்படின்னா அங்கே வந்து center of mass உங்களுக்கு மூவ் ஆகுது தான் அர்த்தம். For kinetic quantities like velocity and acceleration of the center of the mass, we can differentiate the expression for the position of the center of the mass with respect to the time modes twice respectively. For simplicity, let us taste the motion along the x direction அப்படின்னா so velocity of the center of mass எப்படி இருக்குன்னா so dxcm by dt, that is summation mi dxi by dt by summation mi அப்படின்னு வரும். ஸோ அப்போ velocity vectors என்ன வரும் அப்படின்னா summation m, that is dx by dt is equal to that is velocity, so mbi by summation mi அப்படின்னு வந்துடும். ஸோ
இப்போ acceleration of the center of mass, that is d by dt into dx by center by dt அப்படின்னு வரும். That is dx by dt also dv by dt. Okay, so that is summation m dv by dt, it was summation m வரும். This is acceleration of the center of mass, summation mi a into summation mi அப்படின்னு வரும். In the absence of the external forces, that is f external is equal to 0. இப்போ external forces வந்து absence இருந்ததுன்னா உங்களுக்கு force என்ன ஆகிடும் அப்படின்னா 0 மாறிடும். ஸோ force external force is 0. The individual rigid body of the system, the individual rigid body of the system can move, shift only due to the internal forces. Due to the internal forces base பண்ணி தான் என்ன ஆகும்னா rigid bodyயோட மூவ்மெண்ட் இருக்கும். This will not affect the position of the center of masses. இப்போ center of mass position வந்து இது affect பண்ணாது. This means the center of mass will be in the state of rest or uniform motion. That means so object move ஆகுது அப்படின்னா இப்போ center of mass வந்து ஒன்று வந்து ரெஸ்ட்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றாங்க. So this is uniform motion. Hence VCM will be the 0 when the center of mass it is rest and constant when center of mass uniform motion ஆகுதுன்னா so velocity பார்த்தா உங்களுக்கு 0 இருக்கும். That is VCM வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். There will be no acceleration of the center of masses. ஆனால் acceleration வந்து உங்களுக்கு 0 இருக்கும். Important topic, take 5.2.4. This is angular momentum. Angular momentum already நீங்கள் வந்து linear momentum அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்போம். Momentum means mass into velocity, that is p is equal to mass into velocity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ momentum எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸையும் அதனோட வெலாசிட்டியும் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து லீனியராக அதை ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. ஸோ சம் ஆஃப் த மொமெண்டத்தில் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அதை வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ஆங்கிளில் ரொட்டேஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா தட்ஸ் வந்து ஆங்கிள் மொமெண்டம் அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இன் ரொட்டேஷனல் மோஷன் இஸ் ஈக்குவலன் டு த லீனியர் மொமெண்டம் இன் டிரான்ஸ்லேட் மோஷன். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் இந்த ரொட்டேஷன் மோஷன். ஸோ ரொட்டேஷன் மோஷனோட ஆங்குலர் மொமெண்டம் தட் இஸ் ஈக்குவலன் டு த linear momentum of the translation motion. Underline பண்ணி this is very 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 important line. Okay, momentum of the point mass is defined as the moment of linear momentum. So momentum linear momentum base பண்ணி தான் define பண்ணிருப்பாங்க. In the other words, the angular momentum L of a point mass having linear momentum P at a position of the R with respect to the point or axis mathematically written as, அதாவது angular momentum அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் linear momentum. So linear momentum அண்டு அதனோட பொசிஷன் வெக்டர், லீனியர் மொமெண்டத்தோட பொசிஷன் வெக்டர். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா அங்கே உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் இன்ட்டு மொமெண்டம் பி வெக்டர். த மேக்னிடியூட் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் குட் பி ரிட்டன் அஸ். ஸோ மேக்னிடியூடில் நம்ம எழுதும்போது எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நம்ம எழுதும்போது அங்கே சைன் தீட்டா உண்டு ஆடாகும். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு எல் இன்ட்டு ஆர் பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஆர் அண்ட் பி. L is the perpendicular to the plane of containing R vector and P vector. As we have written in the case of torque, here also we can associate sin theta in either R vector or P vector. That is L is equal to R into P sin theta, that is R P sin theta இங்கே என்ன ஆகணும்னா பர்பெண்டிகுலர் மாறும். ஸோ அதனால் L is equal to R sin theta, P is equal to R perpendicular P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Where P perpendicular is the component of the linear momentum of the perpendicular R and R perpendicular is the component of the position vector R perpendicular P. The angular momentum is 0. L is 0. எப்படின்னா if the linear momentum is 0, linear momentum 0 இருந்தனா so this angular momentum also உங்களுக்கு 0 ஆயிடும். If the particles in the origin R is equal to 0 of its R vector and P vector are parallel of or anti-parallel to each other, that is theta 0 degree is equal to 180 degree. There is a misconception that is angular momentum is quantity that is associated only with the rotational motion. It is not true for the angular momentum is called as associated with the other body. எப்பயுமே வந்து angular momentum அப்படின்னா ஸோ அதனோட பாடியோட பொசிஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த மாஸ் in the linear motion. Let us understand the same. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த ஆங்குலர் மொமெண்ட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை ஆங்குலர் மொமெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் இன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. லெட் அஸ் கன்சிடர் ரிஜிட் பாடி ரொட்டேட்டிங் அபவுட் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் வச்சு ஒரு சர்டன் பாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு எண்டை வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணுறோம். A point mass m in the body will execute the circular motion about the fixed axis as shown in the figure. ஸோ அந்த பாயிண்ட் மோஷன் என்னென்னா ஒரு ஆரிஜினை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா சர்க்குலரில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். அங்கே வந்து உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கிரியேட் ஆகும். தட் இஸ் ஒமேகா அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க எம்ன்ற பாயிண்ட். தட் பொசிஷன் திஸ் இஸ் வந்து பாயிண்ட் மாஸ்.
இதோட distance between the point and the center is this r vector அப்படின்னு எடுத்துருக்காங்க. The point mass m is at distance r from the axis of rotation. Point mass m வந்து r என்ற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. Its linear momentum at any instant tangential to the circular path. Then the angular momentum L is perpendicular to the R and P. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்குலர் மொமெண்டம் L வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா பொசிஷன் வந்து அந்த ஆங்குலர் மொமெண்டம். Hence it is directed along the x-axis rotation. The angle theta between the R and P in this case is என்ன வரும் அப்படின்னா thetaவோட angle 90 degree வரும். So the magnitude of the angular momentum L could be written as, that is L is equal to R mv sin theta, or this sin 90 degree value உங்களுக்கு 1 மாறிடும். ஸோ R mv அப்படின்னு வந்துடும். Where v is the linear velocity. So இதில் v is the linear velocity. The relation between the linear velocity v and angular velocity omega in the circular motion is v r omega. This underline பண்ணுங்க velocity. So ஒமேகாவுக்கும் angular velocity v க்கான relation கேட்பாங்க, that is v r omega. So L is equal to the value நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா rm r omega அப்படின்னு வரும். Okay, rm r omega. So rm r என்ன சொல்லுவாங்க, this r into r, r square ஆகிடும். So m into omega வரும். So the direction of the L and omega along the axis of rotation. இப்போ angular momentum angular velocity ஓட direction பார்த்தோன்னா எந்த direction இருக்கும் பார்த்தோன்னா along the axis of rotation direction இருக்கும். The above expression can be written as in the vector notation. இந்த equation vector notationல எழுதும்போது vector L vector is equal to m r square omega vector அப்படின்னு எழுதுறோம். Discuss earlier the term m r square equation 5.22 and 5.23 is also called as moment of inertia point A. The rigid body is made up of many such a point masses. So நம்ம rigid body அப்படின்னா நிறைய point masses இருக்கும். ஸோ அப்போ நிறைய point masses எடுக்கும்போது நம்ம summation அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, there is L value summation into m by r square. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா this value is I value, that is I omega. This L is equal to I omega vector. The study of mode inertia I is reserved in the section 5.4 already prepare பண்ணிருப்போம். ஓகே, ஸோ டுடே செஷன் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் 5th யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். 5th யூனிட்டில் ஸோ அதில் வந்து முக்கியமானது பார்த்தோன்னா இனர்ஷியா, சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு பார்த்தோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ், இன்றைக்கி சென்டர் ஆஃப் மாஸை பற்றி என்னென்ன நடத்தணும் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்காம படித்து ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணி ஸ்னாப் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.